காய்கறிகளை குழம்போட சுவை கம்மியா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நினைப்ப மாத்திப்பீங்க. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு 100 கிராம் நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் இது எல்லாமே இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா காய்கறிகளையுமே டிஃபன் பாக்ஸ்ல சேர்த்துட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஏற்கனவே பருப்பு சேர்த்து குக்கர்ல வச்சிருக்கோம் அதுல இந்த டிஃபன் பாக்ஸ்ல வச்சுட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 3 தேங்காய் துண்டுகள், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க பருப்பு வந்துருச்சு, உள்ள இந்த காய்கறிகளும் வந்துருச்சு. மத்த வச்சு இந்த பருப்பு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச காய்கறி, பருப்பு, 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து 5 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் பால், கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், 1/2 எலுமிச்சை பழச்சாறு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான், திருநெல்வேலி ஸ்பெஷல் மாப்பிள்ளை சுதி செம்மையா ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.